ஒரு டிட் ஃபார் டேட் இருக்கணும்ல படத்தில். எப்படி வந்து இங்கே இந்த ஜெகனுக்கு வந்து அந்த பூஜா கேரக்டர் லிங்க் ஆகுதோ அந்த மாதிரி வந்து அங்கே ஒரு முடிச்சு விழணும்ல கதையில். ஆமாம். அந்த முடிச்சுங்கிறது வந்து ரெண்டு பக்கமுமே சில விஷயங்கள் நடந்து இவன் வந்து நிச்சயதார்த்தத்துக்கு வந்து சரின்னு சொல்கிறதும் அவளுக்கு வந்து நிச்சயதார்த்தம் நடக்கிறதுங்கும் போது அதுக்கு ஒரு கேரக்டர் தேவைப்படுச்சு, அந்த குணா கேரக்டர். குணாங்கிறதும் கமல் சார் படத்தை வச்சுக்கிட்டு அந்த குணானா கொஞ்சம் ஆஃப் இதுவாக இருப்பான் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக வச்ச ஒரு காரண பேர் தான் வந்து அந்த குணா. செத்தரலாம் போல இருக்கு ஜமுனா அப்படின்னு அவன் சொல்லிகிட்டே இருப்பான் எல்லாருக்கும். ஸோ அதுக்கு கவுண்டர் பாயிண்ட் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ல வந்து, ஏன்னா இந்த நம்ம இதில் கிள சொல்லுவாங்க ஒரு நசையா அவன் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கேரக்டர் அது. அப்போ அவன் திருப்பி சொல்லும்போது பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து அவன் மேலே வந்து ஒரு சின்ன கோபம் வந்துக்கிட்டே இருக்கும். என்னடா இவன் வந்து ஆடியன்ஸுக்கு தெரியும் இவன் வந்து ஜெகனோட ஆள், இவன் போய் இப்படி வந்து கரெக்டாக வந்து இது பண்ணுறானே. ஃபாலிங் இன் லவ் கூட நான் அதான் அவன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பை தடிக்க விட்டு அவ காலையே விழுவார். ஸோ அதுலேருந்தே அந்த கேரக்டரோட டெவலப்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அவன் சொல்லுவான்ல, அதெல்லாம் ரொம்ப பெக்குலரான மேட்ரு. நான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் உன்னை தொடக்கூட மாட்டேன், என் சுண்டு விரல் கூட உன் மேலே படாது, நான் கசக்கவே மாட்டேன் உன்னை அப்படின்னு சொல்லுவான்ல. அப்புறம் எதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்? இது வந்து ஆடியன்ஸ் மைண்டில் அந்த கொஸ்டின் வரும், ஒரு எரிச்சல் வரும் அவன் மேலே. அந்த எரிச்சல் வந்துக்கிட்டே இருந்து ஒரு பஸ்ட் அவுட் சுச்சுவேஷன் வரும் பொழுது அவன் அனாவசியமான ஒரு லக்கேஜா தெரியும் ஆடியன்ஸுக்கு. அப்ப அவன் வந்து நான் செத்து போயிடுவேன் ஜம்னா, செத்து போன்னு அவ சொல்லுவாள்ல, ஆடியன்ஸ் கிளாப்ஸ் அங்க ஜம்னா நான் செத்து போயிடுவேன். ஏன்னா அவன் மேல அந்த எரிச்சலை கிரியேட் பண்றதுதான் ஆஸ் அ கிரியேட்டரா நம்மளுடைய வேலை அது. அப்ப அதுக்கு வந்து அந்த அளவு வந்து கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. இட்ஸ் அ லவபிள் கேரக்டர் ஆக்சுவலி.